காட்டும் நல்ல மேய்ப்பெண் அங்கை நெல்லிக்கனி பாவம் போக்கும் திருவடி எல்லா பெருமைக்கும் பெரியோன் பேரியக்கத்தின் உள்ளுள்ளோன் தகுதிகள் மிகுதி படைத்த 16 பெற்ற சத்குருநாதா நின் தாழ்வாழ்க நின் காட்சி என் நெஞ்சினில் உன்னுடைய உருவம் நான் என் மனதிற்குள் உன்னை எண்ணி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். குருவின் பெருமைகள் சொல்ல போமோ? குரு வாழ்க, குரு நலம் வாழ்க, குருவே துணை. ஓம் ஓம் ஓம். யோகம், ஞானம், தியானம் இவற்றை பார்வை, பார்படு பொருள், கேள்வை, மூச்சு இவற்றை இணைக்கும் அறிவு இவற்றை குறித்து கவனித்தால் நாம் மரணத்தை வெல்லலாம் என்ற மாபெரும் உண்மையை ஜோதி, சுரூப, சப்த, சர, யோக, ஞான, தியானம் என்று ஐயா அவர்கள் நமக்கு போதிக்கின்றார்கள். நன்றி ஐயா. வேதத்தின் உட்பொருளாக வெளிச்சமே இருக்கிறது. நம் இந்திய தாய் திருநாட்டின் தவ புதல்வர்கள் எல்லோரும் ரிஷிகளாக, இருடிகள் என்று தமிழிலே சொல்வார், சித்தர்களாக, அப்படி சித்தர்களாக இருந்தவர்கள் நாத் சித்தர்கள் என்றும் 11 சித்தர்கள் என்றும் 11 கணங்களை தங்களில் இயல்பாக கொண்டுள்ள கோடிக்கணக்கான சித்தர்களுக்கு 11 சித்தர்கள் என்ற பெயர் வந்தது. அந்த கோடிக்கணக்கான சித்தர்கள் இருந்தாலும் கூட 18 கணங்களில் தான் அந்த சித்தர்களுடைய தோற்றம் இருந்து சிறப்படைந்திருக்கிறது. இந்த கணம் என்பது நம்மளுடைய பிறப்பின் அம்சம். இந்த பிறப்பின் அம்சத்தை இன்று விஞ்ஞானம் குரோம் அம்சம், குரோமம்சம் என்று சொல்லுகிறது. குரோம் என்றால் தோல், அம்சம் என்றால் தோளினுடைய அம்சமாக இருக்கும். அப்ப எண்புதோல் போர்த்திய இந்த உடம்பு ஆரம்பத்தில் வெறும் தோல் அம்சமாகத்தான் இருக்கு. இந்த fiber covered with bags. அது எப்படிப்பட்ட பேக்? தோளாலான பைக்குள்ளே வெறும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய இந்த எலும்புகளுடைய ஆதாரம் அங்கே இருக்கிறது. இப்போதெல்லாம் விஞ்ஞானத்தோடு நாம் அந்த விஞ்ஞானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்தே பார்த்து கொண்டு வரும்போது மட்டும்தான் நமக்கு அது பலவிட பேருண்மைகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். நம் உடம்பில் 2 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று மேட்டர், மற்றொன்று நான் மேட்டர். இந்த மேட்டர் என்பதுதான் நாம் ஸ்தூல உடம்பாக வைத்திருக்கிறோம். இந்த நான் மேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 4 பொருள்களை நாம் வைத்திருக்கிறோம். அது பொருளாக அல்ல, மனம், புத்தி, சித்தம், அகம், அகங்காரம் என்கின்ற அளவிலே நம்மிலே 4 பொருள்கள், அதாவது பொருள் அல்லாத பொருள், பொருளான பொருள்,
அப்ப இந்த இரண்டுக்கும் பொருளுக்கு பொருளான நுண் பொருள்கள் அநேகம் இருக்கின்றன. அந்த நுண் பொருள் தான் வெளிச்சமாக இருக்கின்றது. குரோம் அம்சமாக தாயின் வயிற்றிலும் தந்தையின் வயிற்றிலும் 2 மாதங்கள் 1.5 மாதம் என்கின்ற அளவிலே அது இருந்து நம் உடம்பெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த அந்த தூய ஆவிதான் அது ஸ்ரிங்க் ஆகி ஒற்றை அணுவாக மாறுகிறது. 1 மாதமெல்லாம் கூடி ஒற்றை அணுதான் அன்னையிடம் இருந்து பிறக்கிறது. அதுபோல கோடிக்கணக்கான அணுக்களாக தந்தையிடம் இருந்து பிறக்கிறது. இவை இரண்டும் நமது உடம்பிலே இருக்கக்கூடிய மேக்னெட் பவர், அதாவது இந்த பூமிக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போர்ஸ் இருக்கிறது. அது போல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் whether dead or alive, it is having its own attraction towards the earth. எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு ரிப்பல்ஷன் சேர்ந்தே இருக்கும். ஆக நேர் எதிர் மின் காந்த அலைகளாக ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அது நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் போர்ஸ் என்று சொல்லலாம். இந்த கவர்ச்சி அலைகள் இரண்டும் ஒன்றோடொன்று ஈர்க்கப்பட்டு அந்த அன்னையினுடைய கரு என்று சொல்லக்கூடிய அதுவும் குரோம் அம்சம்தான். அது ஒரு நீர் திவளை மாதிரி இருக்கும், தோலால் ஆனது. ஒரு சோப்பினுடைய நுரையை நாம் ஊதினால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தீனா இருக்கும். ஏற்கனவே இந்த இரண்டும் நம் உடம்புல, இவ்வளவு பெரிய உடம்புல, அதாவது பிரபஞ்சம் முழுதும் இருக்கிற அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே 2 நோவாக்கள், அதாவது கருந்துளைகள், அதாவது 2 சூரியன் ஸ்ரிங்க் ஆகி ஒரு சிறு அணுவாக மாறுகின்ற போது அவை இரண்டும் ஒன்று சேருமையானால் புதிய ஒரு சூரியனை அது உருவாக்கி விடுகிறது என்று சொல்லுங்க. அந்த இரண்டும் சேருகிறது, நியூட்ரனோ இரண்டும் சேருகிற போது ஒரு பிக் பேங் உண்டாகிறது என்பது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார். அது போன்றது ஒரு பிக் பேங் தான். இரண்டும் ஒன்றாக சேர்கிற போது ஒரு பைக்குள் இன்னொரு பை போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு பை இந்த பையை வளர்ப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அது பை ரவம் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அவனை ஒரு உதாரணமாக கொடுத்து பைரவன் என்று சொன்னார். காலத்தை அவனோடு இணைத்து ஒரு நாயையும் அதிலே போட்டு அவனுக்குள் இருக்கின்ற அந்த அற்புதமான சங்கதியை சூலமாக அவர் கையிலே வைத்திருப்பதாக காட்டி, லிங்கத்தினுடைய ஃபார்ம் வந்த பிறகு இந்த உலகத்திலே, அதாவது 12 காலமாக இந்த உலகம் தோற்றம் இல்லாமல் தான் இருந்தது. பிறகு எவால்வேஷன் என்று சொல்லக்கூடிய தோற்ற வளர்ச்சிகள் வருகிற போது புழு பூச்சிகளிலிருந்து ஆரம்பித்து மனிதனுடைய தோற்றம் தானும் இந்த தோற்றங்களிலேயே மிகவும் உச்சகட்டமான ஒரு தோற்றம். அதற்கு பிறகு தோற்றம் இல்லை. இந்த மனித தோற்றத்திற்கு பிறகு இந்த தோற்றத்தினுடைய பயனை அவன் பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த நோவாவில் இருந்து அவன் சிறுங்காகிய ஒரு அணுவாக மாறினானோ அந்த சக்திக்குள்ளே மாறணும். அப்போ அவையெல்லாம் ஒளியாக இருக்கிறது. இதைத்தான் வேதத்தினுடைய உச்சத்தில் சொல்லுகிற போது, எதையெல்லாம் தேடினேன் நேதி 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 என்று எதையெல்லாம் தேடினேன், கடைசியில் நான் இருளில் ஒளியை கண்டேன் என்று முடிகிறது. இந்த ஒளியைத்தான் ஆத்ம ஒளி என்று நாம் தெரிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆத்ம ஒளி உள்ளே எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நம் உடம்பு கார்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருளால் உண்டாகும். அதுதான் பேஸ், கார்பன் தான் பேஸ். ஆனால் இந்த உடம்பை உண்டாக்கி வளர்த்து கொண்டு வருவது புரோட்டான் என்கின்ற ஒரு அற்புதமான புரத சத்தினால் அதை ஏற்படுகிறது. இந்த புரதங்கள் அமினோ அமிலங்களோடு சேருகின்ற போது இந்த உடம்பு உற்பத்தியாவதற்கு காரணமாக இருக்கிறது. இதற்கு அந்த தந்தை செல்லிலே இருந்த வெளிச்சம் தான் முதல் காரணமாக இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த புரோட்டான் அணுக்கள் தான், எலக்ட்ரான் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த மின் அணுக்கள் தான் இதற்கு தோலாக இருக்கிறது. ஆக அது முதலில் நம்ம உடம்பில் உண்டானது பீனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிளாண்ட். அந்த வெளிச்சத்தை தான் இந்த எம்பிரியோ, பூட்டஸ், அதுக்கப்புறம் குழந்தை என்கின்ற வடிவங்கள் வருகின்றன. அந்த கண் நமது 2 கண்களுக்கும் இடையிலே ஒரு கண்ணாக இருந்தது. அந்த உடல் வளர வளர அது அப்படியே நெற்றிக்குள் உள்ளே சிரிங்காகி ஹைபோதாலமஸ், பிட்யூட்ரி என்று சொல்லுகின்ற இந்த 2க்கும் இடையிலே பீனியல் என்ற
ஒரு ரீஜன்ல அது இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் படத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளையும் இந்த பைக்குள்ளே ரவமாக வாங்கிக் கொள்ளுகிறது, பைரவமாக இருந்து அதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் செய்கிறது. இந்த காலம் எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று கேட்டால், அன்னையும் தந்தையும் தலைவனும் தலைவியும் சேருகின்ற காலத்திலே அவர்களுடைய மூச்சு பரியந்தம் எப்படி இருந்ததோ அந்த அளவு அவர்களுக்கு கால பரியந்தம் இருந்தது. சாதாரணமாக உங்களுடைய மூச்சை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கணக்கிட்டு சொல்லலாம். இப்படி ஊதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த நாசி துவாரத்தின் வழியாக அந்த மூச்சு வருகிறது என்று நமக்கு தெரியும். அதே போல அதனுடைய நீள அளவை எவ்வளவு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். சாதாரணமா 24 மூச்சை நீங்க விட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். 2 அங்குலம் மூச்சு ஓடுவதே தெரியாம இருக்கும். 4 அங்குலம் 8 அங்குலம் காலையில அந்த அந்த ஒரு 900 மூச்சு நடக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தை அடுத்து. அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய மூச்சு வந்துட்டு 10 to 16 அங்குலம் அந்த மூச்சு வருது. காலையில நீங்க விடுற மூச்சு தொப்புளுக்கு கீழே அது போகும். காத்து நீங்க வச்சு பாருங்க உங்களுக்கு. இந்த அளவுதான் அந்த தாய் தந்தையிடம் இருக்கின்ற இந்த அளவுதான் இந்த குழந்தையினுடைய வயதை நிர்ணயம் செய்கிறது. அந்த காலமும் அதனோடே தேர்ந்திருந்ததனால் அதை கால பயிர்வம் என்று நம்ம சித்தர்கள் சொன்னார். அந்த காலத்துல இருந்து அந்த டெக்னிக் இல்லாம அதை பின்னாளில் வந்தவர்கள் இதை மறந்து போய்விடக் கூடாது, இந்த தத்துவத்தை மறந்து போய்விடக் கூடாது என்பதற்காக கோயில்களிலே லிங்கம் இருக்கிற அந்த இதை நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிகளாக வைத்து அதற்கு பக்கத்திலேயே அடுத்தபடியாகவே பைரவ சாமி வைத்திருப்பாங்க. சிவன் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ நீங்க போனீங்கன்னா வெளியே வரும்போது கண்டிப்பாக தரிசனம் செய்துவிட்டு போவீங்க என்று சொல்லுவதே காரணம் அதுதான். இதுதான் நமக்கு காப்பாகவும் இருக்கிறது. இந்த காப்பு பீனியலில் இருந்து நம் உடலை எல்லாம் எப்படி உண்டாக்குறது என்று கேட்டால், நம் உடலில் உண்டாகும் என்சைம்ஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களினால் தான் அது நிகழ்கின்றன. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்று இன்றைக்கு விஞ்ஞானத்திலே அது சொல்கிறார்கள். அப்போ அந்த பீனியலில் இருந்து அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிட்யூட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த கிளாண்ட்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க படிச்சிருக்கீங்க, நான் அதை விளக்கமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப் டு அடினல் வரைக்கும் அது இருக்குது. இவைகள் எல்லாம் ஆ என்ற சொல்லுக்குள்ளும் ஊ என்ற சொல்லுக்குள்ளும் ஔ என்ற சொல்லுக்குள்ளும் கட்டுப்பட்டு நடக்கும். இதைத்தான் சூலமாக அந்த பைரவ சாமியிட்ட காட்டலாம். இடது பக்கம் தோற்றத்தினுடைய ஆரம்பமாக அகரம் இருக்கிறது, வலது பக்கம் தோற்றத்தினுடைய அடிப்படையான சோர்சஸ். இது சக்தி அப்படின்னு சொன்னா அது சோர்சஸ். இது சிவம், சக்தி என்று சொன்னால் இது சிவம். இது இடம் என்று சொன்னால் அது வளமாக இருக்கிறது. அதனால் தான் சக்திகளை சிவகளை என்றும் இடங்களை பிங்களை என்றும் சொன்னார். இதை இரண்டும் மெரிஜ் பண்ணீங்கன்னா இது இரண்டும் சேராமல் நடந்து கொண்டிருக்கும். சக்தி அர்த்தநாரீஸ்வரமாக நமது உடம்பிலே ஒரு பாகமாக இருந்தாலும் கூட, இந்த சிவம் என்கின்றது நமது உடம்பிலே ஒரு பாகமாக இருந்தாலும் கூட, இவை இரண்டும் கடைசி வரை சேருவதே இல்லை. அப்படி சேராது ஒழிவதனால் தான் நமக்கு மரணம் வருகிறது. இந்த பிறவியினோட ஒரு பயனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இவை இரண்டும் சேர்ந்து செயல்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீக பாடமாக சித்தர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இவை இரண்டும் சேருகின்ற ஒரு நடையை, உயிர் நடையை சூட்சுமனா நாடி சுழுமுனை என்றதை சொல்ற. சுழித்து நமது இந்த மூச்சு முனை கொண்டு நீங்க இப்ப பாக்குற போது என்ன பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு நாசித்துவாரம் வழியாகத்தான் அந்த மூச்சு செல்வதை நீங்க பார்க்கணும். இரண்டும் சென்று கொண்டிருந்தால் அது அழியாகும். அதாவது உங்களுடைய மூச்சு இப்போது மாறப்போகிறது, ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாறப்போகிறது. இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கும் அல்லது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திற்கும் மாறப்போகிறது. ஒரு சிறிது நேரத்திற்கு அப்படி ஒரு 3 to 7 மூச்சு வரைக்கும் அப்படி அப்புறம் ஆயிடும். ஸோ நீங்க வச்சு பார்க்கறது 2 நாசம் ஓடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கலை மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த 2 கலைகளும் நம் உடம்பில் எப்படி இருக்கிறது, அதை நாம் எப்படி வைத்துக் கொண்டால் மரணத்தை வெல்லலாம் அல்லது நோயை வெல்லலாம் என்று கடந்த சில வாரங்களாக ஐயா அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறேன். அப்படி சொல்லுகிற போது பல அதாவது சில 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதலில் ஐயா இந்த மன்றத்திலே சொல்லிக் கொடுத்த பயிற்சி ஓங்காரம் தான். அதன் பின்னர் அதை எப்படி 21 ஓங்காரத்தை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வருகிற போது பாத்தீங்கன்னா அதை 3ஆக பிரித்து ஆ என்றும் ஊ என்றும் இம் என்றும் சொல்லிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, இது போன வாரம் வரைக்கும் அப்படிதான் நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தோம்.
ஆனா இந்த வாரம் அதனுடைய ஒரு முழுமையை பார்க்க போகிறேன், அதனுடைய உபயோகத்தை பார்க்க போகிறேன். என்ன செய்தால் ஆன்மீகத்தினுடைய அடுத்தபடிக்கு நீங்க போவீங்க, ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்தால் அதை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தலாம், என்ன செய்தால் அது உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்கின்ற இந்த 3 வழிகளில் நம்ம பார்ப்போம். ஆக அர்த்தநாரீஸ்வரம் என்று நமக்கு கோயில்களிலும் எப்போதும் நினைவு கொண்டுபடியாகவும் நமது இந்த தமிழ் நாகரிகம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. இந்திய பெருங்கண்டத்திலும் இது பெருவாரியான இடங்களிலே வைத்து பூஜிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய தத்துவம் நமக்கு தெரியாமலேயே போயிருக்கிறது. அதை எடுத்து வைப்பது என்பவர்களுடைய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். அதில் முதலாவதாக உங்களுடைய சத்தத்தை வைத்து அந்த சத்தம் எப்படி உங்கள் உடம்பிலே செயல்படுகிறது என்பதை குறித்து சென்ற வாரத்திலே நாம் தெளிவாக பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அதை நாம் ஞாபகப்படுத்தி இந்த சத்தம் எப்படி நம் உடம்பிலே 2 பாகங்களிலும் இணைந்து வருகின்ற போது 3வது ஒன்றை காட்டுகிறது என்பதை ஒரு முறை பார்த்துவிட்டு இந்த பயிற்சி போனால் நல்லது. சென்ற வாரம் வர முடியாதவர்களுக்கும் இது ஒரு பயிற்சியாக அமையும். உதாரணமாக ஆ, இந்த ஆ என்ற சத்தம் நமது உடலில் இடது பாகத்துக்கு பொருந்தும், அதற்குரிய சத்தமாக அது இருக்கிறது. நீங்க ஆ என்று சொல்லி பாருங்க. ஆ, நல்ல ஊன்றி கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்க இடது பக்கத்துல ஒரு சின்ன வைப்ரேஷன் வரதை நீங்க பாக்க, ஆனா வலது பக்கம் அப்படியே தான் இருக்கும். சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு இதுல எச்சரிக்கை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் மட்டுமே அது வேலை செய்யறத உங்களால பார்க்க முடியும். இது போலவே உகரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊ என்ற சப்தத்திற்கு இந்த வலது பக்கத்திற்கு இருக்கிறது. அகரம் தோற்றம் என்று சொன்னால் உகரம் நடப்பிற்காக இருக்கிறது. அகரம் பிறப்பு என்று சொன்னால் உகரம் வாழ்க்கையாக இருக்கிறது. இப்ப ஊ என்ற சத்தத்தை சொல்லி பார்ப்போம். அவன் என்று சொல்லுகின்ற போது நமது ஒரு பகுதி வேலை செய்கிறது. ஊவன் என்று சொல்லுகிற போது நமக்கு வேறொரு பகுதி வேலை செய்கிறது. இவன் என்று சொல்லுகிற போது 2ம் சேர்ந்து வேலை செய்கிறது. அவ்வும் உவ்வும் சவ்வும் என்று இதை மந்திரங்களாக ஒவ்வொரு சித்தருடைய பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். அவ்வொரு சவ்வும் உவ்வும் என்றெல்லாம் எப்படி அந்த மந்திர பிரயோகத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார்கள். மந்திரம் என்று சொன்னால் மாந்தரின் தினம், மாந்தருக்குரிய திறம் மந்திரம். மருந்தாகும் சக்தி உடையதனால் அது மருந்திரம் மந்திரம். மனதிற்கு திறத்தை தருவதால் அது மனத்திரம் மந்திரம் என்று இன்னொரு என்ன பிற அற்புதமான வழிகளில் இந்த ஓசை நமக்கு நயப்படுது. இந்த ஓசை நயமே மிகச்சிறந்த நயமாக இருக்கிறது. ஆ ஊ இம் என்று இவை 3ம் கூடுகிற போது ஓம் என்கின்ற சத்தம் எழுகின்ற காரணத்தினால் இந்த ஓங்காரத்தை நீங்கள் உச்சரித்தீர்கள் என்று சொன்னால் மொத்த உடம்புக்கும் அது மருந்தாக பயன்படுகின்றது. அதனால் இங்கே எப்படி சிராவணி மந்திரத்தை ஐயா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் பயன்பாட்டை நீங்கள் எல்லோரும் இப்போது அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். அந்த சிராவணி மந்திரத்திலே எப்படி இருக்குது அந்த மந்திரம்? ஓம் சிங் ரங் அங் சிங் ஓம். இந்த ஓம் சிங் என்பதுதான் மந்திரம் முடிகிற போது சிங் ஓம் என்று முடிகிறது. இருதலை கொள்ளி மாணிக்கம் என்றதை சொல்லுவார்கள். 2 பக்கமும் தலை இருக்கிற மாதிரி அந்த மந்திரம் இருக்கும். அதே போல இங்கே ஓம் ஓம் ஔம் ஊம் சௌம் ஔம் ஓம். நல்லா எழுதிக்கோங்க. இதை ஓம் சிங் ரங்கான் சிங் ஓம் என்று எழுதியது போலவே இதை ஓம் ஔம் ஆ இவ் ஊ இம் எப்படி உச்சரிப்பீர்களோ அது மாதிரி அவ்வும் என்று எழுதிக் கொள்ளலாம். உச்சரிக்கிற போது ஔ அவு நண்டி ஏமி அப்படி பார்க்கிற போது பாத்தீங்கன்னா அந்த மொழியிலேயே அந்த மந்திர சொற்கள் வரும்படியாக நம்ம உடம்பு படும்படியாக இருக்குது. பிறந்த பிறவிகளிலேயே மனித பிறவிக்கு தான் அந்த லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்ல இந்த 51 அச்சரங்கள் இருக்கணும். தமிழ்ல ஆதி 51 அச்சரங்கள் தான் உலக மொழிகளில் எல்லாம் போய் சேர்ந்திருக்கு. மூச்சோடு அந்த சத்தம் ஏந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் பிராகிருதம் உண்டானது.
வட தமிழ் என்றதை பின்னால் வைத்துக் கொண்டார். தென் தமிழ் என்று இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிராகிருதத்தில் இருந்து பாலியும் உண்டானது. பாலி, பிராகிருதம், தமிழ் இவை மூன்றும் சேர்ந்து சமக்கிருதம் என்று ஆனது. ஆனால் எல்லா மொழிகளும் ஒன்றிலிருந்து தோன்றியவைதான். வாங்கப்பா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. இப்படி மனித குலத்திற்கு உச்சரிக்க தகுந்த மாதிரி அற்புதமான நாக்கை கொடுத்திருக்கின்றார். இந்த நாக்கை பற்றி நமக்கு பல ரகசியங்களை ஐயா இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். நாவின் ஊடே நடுவே சிவிரிடில் ஆக்கைக்கு அங்கே அழிவில்லையாம் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார். இந்த நாக்கை கொண்டு எப்படி நீங்கள் பயன்படுத்த, விசிறதுனா எப்படி விசிறது, சிவிறதுனா எப்படி, எல்லா பக்கம் நாலா பக்கம் செதற அடிக்கிறது. அப்போ நாக்கை கொண்டு நாலா பக்கமும் செதறடிக்கிறேன். ஆமா, நம்ம வாழ்க்கையவே நாக்கை கொண்டு செதறடிச்சவங்களா இருக்காங்க. பேசி பேசியே பொழுத போக்கி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத போனதெல்லாம் இருக்கு. நாவினால் சுட்டவன் ஆறாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அதனால அந்த சுடு சொற்களோ வசைகளோ ஏளனமோ எப்பயுமே நம் நாக்கில் இருந்தாலும் வந்திருக்கு. ஆனா சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த நாக்கை நீங்கள் பயன்படுத்துகிற விதமாக பயன்படுத்தினேன் என்று சொன்னால் அது முதலிலே உங்களுக்கு மருந்தாக்குது, ஆனால் முடிவிலே அது மரணமில்லாத ஒரு தன்மையை உங்களுக்கு தருகிறது என்று சொல்லுகிறார். ஆக இந்த உச்சரிப்பு என்பதற்காக அந்த 51 அச்சரங்களையும் உச்சரிக்கக்கூடிய சக்தி தம்முள் இருந்து வந்ததனால் அந்த மொழிக்கு தம்முள் என்றுதான் சொன்னார். பின்னால் அந்த தம்முள் என்று சொல்லக்கூடிய அந்த இடையன லகரத்தை சிறப்பு லகரமாக மாற்றணும். அது தமிழ் என்று சொல்லுகின்ற போது பின் வந்த அறிஞர்கள் தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று சொன்னாங்க. அப்ப தமிழ்னா என்னடா பொருள்னு கேட்டா அது அமுதுங்க, அதனாலதான் அது தமிழ்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மள சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம். ஆனால் தமிழ் இருந்துதான் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இந்த 51 உச்சரணங்களை உச்சரிக்க முடியாது. ஒரே ஒரு சொல்லுதான் ஒன்று இருக்கும். ஒரு பூனை எடுத்துக்கொண்டா மியா, அது மியா வேணா மாத்தி மாத்தி சொல்லும். பசிக்குதுன்னா ஒரு மாதிரி சொல்லும், கூப்பிடுறதுன்னா ஒரு மாதிரி சொல்லும். அவைகளுக்குள்ளே பேசிக்கின்ற போது அவைகள்லாம் பேசுவோம். எறும்புகள் கூட பேசுவதாக சொல்லியிருக்காங்க, பறவைகள் பேசுகின்றன, செடி கொடிகளும் பேசுகின்றன. இவைகளுக்கெல்லாம் ஒற்றை சொல் இருக்கிறதே, ஆனால் மனிதனுக்கு மட்டுமே லாங்குவேஜ் இருக்கு. இந்த உச்சரிப்புனால் நாம் இந்த தேகத்தை முழுவதுமே நாம் ஆட்கொள்ள முடியும். அந்த வகையில் ஆ உ இம் என்பதை அவும் ஊவும் சவும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சவு போடும்போது இந்த சவுக்கு என்ன போடுவீங்க, ஒரு கொம்பு போடுவீங்க, ஒரு சகரம் எழுதுவீர்கள், ஒரு லாவு பக்கத்தில் போடுவீங்க, சவும் என்று. இந்த லா என்ற எழுத்து ஔவையார் என்று சொல்லுகின்ற போது அந்த ஒரு இடத்துல லா போட்டுருவோம். அப்போ உளவையார்னு எழுதுறீங்க, நீங்க ஔவையார் எப்படி உச்சரிக்கலாம்? அப்ப ஐயா சொல்றாரு, வாட் யூ ஸ்பீக் தட் யூ ரைட், வாட் யூ ரைட் தட் யூ ஸ்பீக் என்று சொல்லி இங்க மாறுகிறதே என்று நீங்கள் கேட்கலாம். இதைத்தான் ஒரு முறை நாங்கள் அந்த காடியில போயிட்டு இருக்கிற போது சிலாரையும் ராஜேந்திரன் கேட்டாங்க, ஐயா நீங்க இப்படி சொல்லிட்டு வரீங்க, ஆனா இதுல பாருங்க அந்த இடத்துல இது கொஞ்சம் உளர்ற மாதிரி இருக்கு, ஔவையாருன்னு சொல்லி பாக்குற போது உளவையாருன்னு எழுதுறோம், நம்ம ஔவையாருன்னு வாசிக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போது நான் ஒரு சிம்பிள் பார்த்தேன். அந்த சிம்பிள் என்ன சிம்பிள் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு சிம்பிள் பெட்ரோலுக்காக அது எப்படி பார்த்துருக்கேன். அதாவது மொத்த கொம்பு ரெட்டை கொம்புன்னு சொல்றாங்க. அது போல ஒத்த காலு ரெட்டை காலு வீரமாமியர்கள் வருகிற போது இவைகளை லெவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி எழுத்துக்கள் கண்டுபிடித்த பிறகு அந்த ஹலோ ஹலோ இது ஒரு கால், பக்கத்துல இன்னொரு கால், இது 2 கால் போடுறது பதிலா அவர் என்ன செஞ்சாரு, அந்த லாவதி போட்டார். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டோம், அதை நகரமாக எழுதும்படியாக சொல்லுவோம். அப்ப இங்க சவுண்ட் என்பது மிகச்சரியாக சொன்னால் இப்படித்தான் இருக்கணும். அதை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த வார்த்தையை பயன்படுத்தும். நம்ம ஒருபோதும் சொன்னதை மாறாமல் தான் இருக்கணும். இது ஒத்த கால் ரெட்டை கால்னு சொல்லாம அந்த எழுத்தை அவர்கள் பயன்படுத்தும்.
இந்த சோங் என்று எழுதுகிற போது நீங்க அந்த மாதிரி எழுதிக்கோங்க, உங்களுக்கு சரியாகும். பழைய தமிழ் லாங்குவேஜ்ல அப்படிதான் இருக்குமாங்க? பழைய நீங்க ஒரு 50-60 வருஷத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பழைய அவர்களுடைய எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈழெல்லாம் தமிழுக்கு இப்படியே எழுதிருப்பாங்க. தமிழ் எழுதுறவங்களுக்கு மிக பெரும்பாலான இந்த ஜாதகத்தை பாருங்க, உங்க தாத்தா பாட்டுடைய ஜாதகம் வீட்டுல இருந்துச்சுன்னா 55-56 முன்னாடி நான் பார்த்திருக்கேன் பழைய எழுதுறது. எனக்கு ஒரு வாரண்டாவதுல ஒரு குறிப்பு எனக்கு எழுதியிருந்தார். நான் அப்ப இந்த தமிழில் படத்தை வரைஞ்சிட்டு இருந்தானே, அந்த படம் அவர் வந்து தமிழ் சங்க தலைவராக இருந்தார். அப்போ அவ்வப்போது நான் அந்த வரைதல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்த்துட்டு போவாரு. ஒரு நாள் நான் எல்லா சமயத்துல அங்க வர்றாரு என்னுடைய அந்த அறைக்கு. வருகிறவர் ஒரு குறிப்பு எழுதி, அப்போ அந்த தமிழ் அன்னையினுடைய படத்தை எவ்வளவு சீக்கிரம் உங்களால் வரைய முடியுமோ அது வரைந்து விட்டாருங்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு எழுதினாரு. அதுல அவர் அந்த தமிழ்ங்கிற அப்போ அடுத்து அவரை நான் பாக்குறது, என்னங்கய்யா நாங்களாம் தமிழ் இப்படி எழுதுறோம், நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னா, நாங்களாம் படிக்கிறது தான்ப்பா இருந்துச்சு, இப்பதான் நீங்க அதை மாற்றி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. அது எனக்கு அந்த பழக்கத்துல வந்துடும். அவரு ஒரு வார்டு ஆஃபீஸரா இருந்தார். நான் அப்பதான் போய் சேர்ந்திருக்கேன். இது நடந்தது 63-64. அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆக போற வருடம் 1 or 2 yearsல ரிட்டையர்ட் ஆயிருப்பார். அப்போ அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் படிச்சிருக்கிற சமயத்துல அவரு ஒரு அந்த 62க்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் நீங்க போட்டீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து எப்படி நிச்சயமா நம்ம அங்க எல்லாம் போக வேண்டாம். இந்த மந்திரத்தை ஏன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு உறுதி இல்லை என்றால் நீங்கள் பற்ற மாட்டீங்க. ஐயா வயசு 78 ஆயிடுச்சு, முதுகுல ஒரு எலும்பு தேஞ்சு போயிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, ஆனா நான் வந்து ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் இங்க வந்தவர், அவருக்கு வந்து ஐயாவோட இந்த ஊதுமுறைகள் எல்லாம் தெரியும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஊதுமுறைகள்லாம் செய்யறீங்களான்ட்டு. அது எங்க பிடிபடுது, என்னால சரியா செய்ய முடியல, கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்தேன் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல நினைப்பேன், அந்த எலும்புக்கு மட்டும் நீங்க ஊதுனீங்க, நான் 10 டைரக்ஷன் போட்டு மேலே எங்கேயும் ஊதுனீங்கன்னா உங்களுக்கு சரியா போகும். அதை பத்தியே அவர் கேட்கல, அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் சொல்லிக் கொடுக்குற இந்த பயிற்சி மிக மிக சுலபமான ஒரு பயிற்சியாக இருக்கு. வெறுமனே காத்த ஒத்தடம் கொடுக்குற மாதிரி நீ நினைக்கணுங்கிறத பயிற்சியாக இருக்குது. சரியா நினைச்சிட்டோம்னா உடனே சரியாயிடும். அதே பெங்களூர்ல இருந்து தோல்ல போட்டு 2 பேரையும் தூக்கிட்டு வந்தாங்க. கடந்த 6 மாதமாக இவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். சொந்த சகோதரியினுடைய உறவின் அந்த திருமணம் வந்திருக்கிறது, அதனால வந்து ஆக வேண்டும். இவர் இடைவிடாது 2 வீலரையும் 4 வீலரையும் ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்ப 6 மாசமா படுத்திருக்காரு. ஃபேக்டரி நடத்துறதுக்கு 6 நாள். இங்க வந்ததுனால சத்சங்கத்துல கேள்விப்பட்டோம், நான் இங்க கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஐயாவுக்கு வெறுமனே, ஐயா நான் உன்னை சொல்றேன் செய்யுங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி காத்தை வந்து நீங்க தொடர மாதிரி நீங்க நினைங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்பெல்லாம் இந்த ஊதுமுறையை பத்தி இவ்வளவு பிரபல்யமா தெரியாது, யாருக்கும் பயன்பாட்டுல இல்லை. அங்க போய் 2 வாரத்துல எழுந்து அவர் மீண்டும் 4 வீலர் ஓட்டிட்டு ஆபீஸ் போயிருக்கிறார், அவருடைய அலுவலகத்தில் சேர்ந்திருக்கிறார். அது எனக்கு ஒரு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இது இருக்கிறது, இது ஏன் நான் பிரபலியப்படுத்தவில்லை, இனிமேல் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது. ஆக ஒரு ஆபரேஷனும் தயாராயிட்டு இருக்கிறாங்க. வீட்டை வித்தோ ஒரு 25 லட்சம் செலவழிக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுங்களா? அந்த வெர்டபிரேட் அனிமல்ஸ்பியா, அந்த வெர்டபிரேட் என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டுக்குள்ளே இருக்கிற குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புளியட், அந்த என்சைம்ஸ் வந்து காற்றில் பட்டால் கூட ஒரு சிறு ஊசி அளவு அது வந்து வெளிக்காற்றில் பட்டால் கூட உடனே மரணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நம்மளோட உடம்புல அது வைக்கிறது. அந்த தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய அந்த புளியட், அது வந்து செரிபிரல் புளியட் என்று சொல்லக்கூடிய மூளை பகுதியில் இருக்கக்கூடியதையும் அது தொட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் தொடாத அமைப்பு. அது போல இந்த வெர்டபிரேட் புளியட் என்று சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டில் இருக்கிற இந்த தைலமும் அந்த உச்சியில் இருக்கிற தைலமும், நிணநீர் என்று சொல்லக்கூடிய இந்த 2 வகையான நீர்களும் அப்படிப்பட்டவை. when it is exposed to the air, immediately the death will come. அப்படிப்பட்ட ஒரு இது, அதுல ஆபரேஷன் செஞ்சு அதை நம்ம வேற டிஸ்கெல்லாம் வச்சு செய்யறாங்க. இப்போ எவ்வளவு ஆபத்தானது என்று நினைத்து பாருங்கள், எவ்வளவு செலவு என்கிறது நினைத்து பாருங்கள். ஆனா அதே சமயத்துல இந்த பயிற்சி எவ்வளவு சுலபமானது என்று நீங்க நினைத்து பார்க்கிற போது யாரும் செய்ய முன் வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி சரியாகும்? இத்தனை டாக்டர் இத்தனை இது எல்லாம் பண்ணியிருக்கோம், வெறுமனே அப்படியே காத்து கொண்டு போய் ஊதுனா சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம்.
எனிக இந்த மந்திரத்தை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தூரம் அந்த விளக்க சொல்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனத்தின் திறம் மட்டும் இல்ல, அந்த 3 வகையான திறன்களை நான் சொன்னேன். அந்த 3 திறமும் நம்ம உடம்புல மாத்துரு பித்ரு இவை இரண்டும் மந்திரத்திலே சேரும். நாதம் பிந்தம் இது இரண்டும் மந்திரத்திலே சேர்கிறது. நாதம் பிந்தமும் கலந்துதான் நாத விந்தாதி கலா நமோ நமோ என்று நாம் எல்லோரும் ஆகியிருக்கிறோம். எந்த ஒரு பொருளும் ஒரு சத்தத்தால் தான் ஆகியிருக்கிறது. ஒரு தகரத்தை தட்டி இதை நகரா என்று சொன்னால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஒரு நாதசுரத்தை வாசித்துக் கொண்டு இருக்கிறவரை பார்த்து அவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதுவும் தொலைக்கருவிதான், இதுவும் தொலைக்கருவிதான். அவரும் வாசிக்கிறார், இவரும் வாசிக்கிறார், இவரும் காத்துத்தான் ஊதுறார், அவரும் காத்துத்தான் ஊதுறார். ஆனால் அவர் ஊதுகிற போது கேட்கிற சத்தம் நாதசுரத்தில் இருந்து வருகின்ற சத்தம் நேரமாக இருக்கிறது, புல்லாங்குழலில் இருந்து சத்தம் நேரமாக இருக்கிறது. அதுபோல ஒன்றொன்றுக்கும் எப்படி தகரத்தை தகரம் கட்டைய அல்லது அட்டையை தட்டினா அந்த அட்டை தரையில மிதிச்சீங்கன்னா தரையில மிதிக்கணும் தெரியுது. அப்படி சொல்லி கொடுத்து சத்தம் இல்லாத இடமே இல்லை. சத்தம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், ஆதியிலே பெருவிடிப்பிலே ஏற்பட்ட சத்தம் எப்போதுமே நிறைந்திருக்கிறது. அதை நாம் கேட்க முடியாத நிலையில் இருக்கிறோம். கேளா சத்தம் என்று எதை சொல்லுவாங்க. அதனால் ஓங்காரத்தை நம்ம எப்போதும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு மருந்தாயிடும். அந்த வகையில இந்த மந்திரத்தை நீங்க என்ன எழுதணும் கேட்டீங்கன்னா, ஓ எழுதி அகர உதர மகர பூம் அவ்வும் அப்படின்னு எழுதி. ஓம் அவ் உச்சரிக்கிற போது அவ் என்று உச்சரி சொல்றோம்ல. சில பபல்ஸ் எல்லாம் வந்து நீங்க சைலண்டா இருக்கு அப்படின்னு உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி ஆங்கிலம். அதே போல ஓம் அவ். இப்ப என்ன இருக்கு? ஊ சவ், உவும் சவ்வும் என்று எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் மீண்டும் அவ் ஓம் என்று எழுதி கொண்டால் மந்திரம். ஒரு மூச்சுல போயிட்டு வருது, இன்னொரு மூச்சு உயிர் மூச்சு, அடுத்த மூச்சு வந்து அது சரி செய்யற மூச்சு. அப்ப 2 முகம் இருக்கு, இரு தலை இருக்கு. இருதலை மாணிக்கமாகவே ஐயா இதுவரை கொடுத்த மந்திரங்களை எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மந்திரத்துல எவ்வளவு பயன் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உச்சரிச்சு பார்த்தாதான் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்து விவாகரத்து கஷ்டப்படுறா பொண்ணு, விவாகரத்து ஆயிடுமோ என்று சொல்லி பையனும் கஷ்டப்படுறான். ஆக என்னை ஒரு நண்பர் வந்து நடராஜ பெருமாள் இருக்காரு, அந்த ஊருக்கு கூட்டிட்டு போனோம். எந்த ஊரு பாரு? சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு போனோம். சிதம்பரம். அங்கே தெற்கு கோயில்ல அந்த கோபுரத்தின் அடியிலே ஒரு பெரியவர் சிவாசாமிகள் என்று எல்லோரும் பார்த்து சொல்வார்கள். இங்கே நம்ம அந்த கோயிலுக்கு வரதை விட சிவாசாமிகளை பார்த்துட்டு போறதா ரொம்ப நல்லது. நான் அவரை அவங்ககிட்ட கூட்டிட்டு போறேன். நாங்கள் பார்த்த மாத்திரத்திலே ஒரு அந்நியமாக ஆகிவிட்டோம். ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். அப்போ உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கா, உங்க பொண்ணுக்கு அப்படி இருக்கா, நான் சொல்றேன் ஒரு மந்திரம் என்று சொல்லி நசி மசி என்ற ஒரு எழுத்தை மையமாக வைத்து ஒரு மந்திரத்தை சொல்றேன். எப்படி மந்திரமாகிறது என்று கேட்டால், நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது நமது தமிழ் இலக்கு. ஒரு நிறைவான ஒரு மனிதன் இதை நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டே வா, உனக்கு அது உதவி செஞ்சிடும். நீ எதை உச்சரிக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். அதுதான் மந்திரம். ராம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்க ராமனாகவே ஆகிடும். ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண என்று சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பக்தியினுடைய ஒரு பயணம் உங்களை ஒரு மிக அற்புதமான சாந்தம் சந்தோஷம் என்று சொல்லுகின்ற இடத்துக்கு எடுத்துக்கொண்டு. ஆனால் இங்கே ஐயோ சொல்லியிருக்கிற மந்திரங்கள் எல்லாம் உங்களுடைய உடல் உள்ளம் உயிர் என்று சொல்லக்கூடிய ஆத்மத்திற்கும் சித்தத்திற்கும் முடியும். என்பதோடு போர்த்திய இந்த உடம்புக்குரிய, இந்த உடம்பில் இருந்து உயிர் கலந்து விடாமல் இருப்பதற்குரிய, இந்த உடலும் உயிரும் ஒன்று சேருகிற போது அதனால் ஏற்படுகின்ற விளைவை சொல்லக்கூடிய மந்திரங்களை இப்ப நான் பழைய மந்திரத்துக்கு அந்த 3 உச்சரிப்பையை நான் திருப்பி உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அப்ப இப்ப என்ன சொல்லுங்க? ஆவும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஊம் சொல்லுங்க, அப்புறம் ஆவும் சொல்லுங்க. அவ்வும் ஒவ்வும் சவும் என்று சொல்லக்கூடிய சவ்வும், ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் இயொளி சவ்வும் இறையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றின் முன் நித்தமூலை நல்லா படிச்சிருப்பேன். எப்படி சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. சண்முகம் தீயாது. சண்முகம் என்று சொல்லுகிற போது 6 முகமாக நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் தொடங்கி சகசிராரம் வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த 5+1 இந்த 6 ஆதாரங்களையும் இது குறிக்கிறது.
எப்படி அருமையாக அதை பாடிக்கொண்டு வந்திருக்கோம். நம்ம நித்தம் பாடி இருக்கிறோம், ஆனா அந்த பொருள் புரிஞ்சு நம்ம பாடி இருக்கோமா நமக்கு தெரியல. இன்றைக்கு அதனுடைய பொருள் உங்களுக்கு முழுமையாக புரிய போகிறது. இது எப்படி உதவி செய்கிறது என்று கேட்டால், ரைட் ஃப்ரம் பிட்யூட்டரி அப் டு அடினல் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உடலை காக்கக்கூடிய இந்த அற்புதங்கள் இதனால் ஸ்டிமுலேட் ஆகும். இந்த கிளர்ச்சி நம் உடம்பை எப்போதும் நல்லபடியாக வைத்திருக்கும். எந்த குறை இருந்தாலும் போய்விடும். இது மருந்தாகவும் ஆகும். எந்நோய்க்கும் மருந்தாகும். எந்நோய்க்கும் மருந்தாகும். இதை அத்தாரிட்டியா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பயிற்சி கொள்ளலாம். அகர உகர மகரம் தான் ஓம்னு சொல்றோம். ஓம்னு சொல்லும் போது வந்து டோட்டல் பாடி வந்து வைப்ரேட் ஆகும். அதை முதல்ல பார்ப்போம். ஓ ஒரு 3 முறை சொல்லுங்க. ஒரு முறை இந்த பக்கம் கவுந்துட்டு சொல்லுங்க. ஒரு முறை இந்த பக்கம் கவுந்துட்டு சொல்லுங்க. இப்ப நேராக நிமிர்ந்து சொல்லுங்க. இந்த 2 தடவை சொன்னதுக்கும் இந்த நேரா சொன்னதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இந்த அதிர்வுகள், மந்திரத்தினுடைய அதிர்வுகள் எவ்வளவு. அதே போல ஆ என்ற சத்தம் உங்களுடைய இடது பாகத்திற்கும் அது சக்திக்குரியதாகவும், ஊ என்கின்ற சத்தம் உங்களுடைய வலது பாகத்திற்கு அது சிவத்திற்குரியதாகவும், இந்த சோர்சஸுக்காகவும். அதாவது ஒன்று வந்து சக்திக்கு ஃபார் மேட்டர், த அதர் ஒன் இஸ் ஃபார் நான் மேட்டர். அதாவது மனம், புத்தி, சித்தம், அதம் என்று சொல்லக்கூடிய அற்புதத்திற்கு. இந்த இரண்டும் ஒன்றானால், இந்த இரண்டும் நன்றானால் மனிதன் உடலை மனதோடு இணைத்திருந்தால் அவன் சாதாரண மனிதனாக இருக்கிறான். அறிவோடு இணைத்திருந்தால் அவன் விஞ்ஞானியாக, சித்தத்தோடு இணைத்திருந்தால் அவன் சித்தனாக இருக்கிறான். அகத்தோடு இணைத்திருந்தால் அவன் கடவுளாக ஆகிவிடுகிறான். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அகங்காரத்தோடு இணைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகிலே இவ்வளவு அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை மாற வேண்டும் என்று சொன்னால் அகங்காரமாக மாறாமல் அகம் அகமாகவே இருக்கட்டும். அதனால் அகமுக தியானம் இது. இந்த அகமுக தியானத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய இடது பக்கத்துல நீங்க வந்து எப்படி ஓம் செய்கிறாங்க சிங் ஓம் என்று சொல்வீர்களோ அது போலவே இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அது போல வலது பக்கத்துல நடுவுல ஆக இடதில் ஆரம்பித்து வலதில் நடந்து நடுவில் குடிகொள்ள வேண்டும் அல்லது முடிய வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது உங்களுடைய பிட்யூட்டிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 2 பாகங்களாக பிரிந்து கிடைக்கக்கூடிய நரம்புகள், நாடிகள், மச்சைகள், மாமிச செல்கள் எல்லாம் சீராகிறது. அதனால் நோய் துன்பங்களில் நீங்கலாம். இது மிக அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் இன்றிலிருந்து தொடர்ந்து செய்து வரலாம். ஒவ்வொரு வாரம் வரும்போது ஒரு பயிற்சி அழிந்து கொண்டு வருகிறது. ஒன்றை கற்றுக்கொண்ட உடனே ஒன்றை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஆனால் நான் ஏயை கற்றுவிட்டேன், ஆவை மறந்து விடுவேன் என்று சொன்னால் நம்மை போல் முட்டால் வேற யாரும் இருக்க முடியாது. ஆ என்று கற்றுக்கொண்டு அந்த ஆங்கிலம் முழுவதும் கற்றுக்கொண்டே தான் போகணும். ஆ என்று கற்றுக்கொண்டு அகரத்தை முதலாக உடைய எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கு தான் நம்ம போகணும். அப்பதான் நமக்கு நல்லது. அதனால ஒரு பயிற்சி ஒரு வாரத்தோடு முடிந்து விட்டது என்று ஐயா சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது அப்போது முடிந்து விடவில்லை, எப்போதுமே உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதே. ஆனால் ஒன்றை தொட்டு ஒன்று என்று பலபடியாக அது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. 3க்கும் பலன் இருக்கிறது. அது ஒரு பலன் உங்களுக்கு இந்த உடலை நன்றாக வைத்துக் கொள்ளும், இன்னொரு பலன் நோய் இருந்தால் போக்கிவிடும், 3வது பலன் நீங்க ஆன்மீகத்தில் எந்த ஒரு உயரத்தை எட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த உயரத்தை நீங்க எட்ட. அப்ப என்ன செய்யணும்? இன்ஃபினிட்ல இருந்து இந்த காத்தை எழுங்க. முதல்ல என்ன சொல்லணும்? ஓம் தான் சொல்லணும். அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? ஓம் என்று இழுத்து ஔம் என்று விட்டுவிடும். என்று இழுத்து சௌம் என்று விட்டுவிடும். நடிநாடுக்கு வருகின்ற போது மீண்டும் ஔம் என்று இழுத்து ஓம் என்று விட்டுவிடும். ஆக ஓம்
ஓம்ல இருந்து இழுத்தீங்க, ஓம்ல நீங்க விடுறீங்க. அப்ப இழுத்ததை பரத்திலிருந்து நாம் எடுத்ததை பரத்துக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறோம். இடையில் இருப்பது நமக்கு சக்தியாக மாறி. ஓம் ஓம் இடது பக்கத்துல இழுக்கணும். ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. உங்க பாடி இடையில தான் வச்சுக்கணும். அப்போ இன்ஃபினிட்ல இருந்து ஓம் என்ற சத்தத்தோடு அசபாக உச்சரிக்க கூடாது. உச்சரிச்ச பலன் இல்லாத சொற்ப பலன் கிடைக்கும். அந்த இடது கால் வழியாக 5 நகக்கண்கள், பாதங்கள், அந்த கணுக்கால், கீழே இருக்கிற அந்த எலும்பு மச்சைகளுடைய நடுவுல கூடி மேல தொடையில அப்படியே நம்முடைய வெர்டிகல் ஆர்டிகல் இந்த 2 பிரிந்து வருகிறது. இருதயத்துக்கு கீழே வந்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சிடும். அந்த ரத்த குழாய்கள் வழியா வந்து திருப்பி இருதயத்துக்கு மேல வந்தீங்கன்னா அப்படியே வந்துடும். நம்ம கழுத்துக்கு மேல வந்து சைட்ல விட்டு மேல வந்து இந்த பக்கம் இருக்கிறது என்ன செய்யணும், இங்க இருந்து மேல வந்து மேல கொண்டு. அப்போ இன்ஃபினிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஓ இந்த இன்ஃபினிட்டுக்கு போயிடும். அதர் சைடு அப்படி இழுத்து அந்த காற்றை வந்துட்டு யூ ஆர் டிஸ்சார்ஜிங் இன்சைட் யுவர் பாடி அகெயின் ஆஸ் ஓம் என்று இழுத்ததை அவும் என்று விட்டு விடு. அவும் என்கிற சத்தத்தை அவும் ஓம் அவும் இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணத இம்மிடியட்டா ஊ என்ற சத்தத்தை மையமாக வைத்து ஊம் என்கின்றத அப்படின்னு இப்போ வலது பக்கமாக அது போய்விடுகிறது. திருப்பி அப்படி போன அந்த காற்றை பழையபடி உங்க உடம்புடைய டிஸ்சார்ஜ் பண்றீங்க. அப்படி டிஸ்சார்ஜ் பண்றது சவுண்ட் என்ற சத்தத்திலே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. கீழே வந்து சவுண்ட் கீழே வந்து இப்ப மீண்டும் இன்ஃபினிட்ல இருந்து என்ன செய்யறீங்க, ஓம் என்று இழுத்து ஓம் என்று விட்டு விடுகிறீர்கள். ஆக இன்ஹீலிங் எக்ஸ்ஹீலிங் ப்ராசஸ். இடது பக்கத்திலே இழுத்து விட்டு, வலது பக்கத்திலே இழுத்து விட்டு, நடுநாடியிலே இழுத்து விடுகிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் சார்ஜ் ஆகவும் டிஸ்சார்ஜ் ஆகவும் ஆகக்கூடியது இந்த சார்ஜ் வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கிறது. இந்த வெவ்வேறு வகையான மந்திரங்களை நீங்கள் பின்னுகிற போது உங்கள் உடலில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிரபஞ்சத்தில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றாகி அது உங்களுக்கு மருந்தாகிறது. இதைத்தான் மனமுறை மருந்து என்று நான் ஐயறேன். உங்களுக்கு மனசினாலேயே வர்றதுனால மனமுறை மருந்து என்று சொல்றேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மனமுறை மருந்து என்று ஒரு புத்தகத்தை எழுதி அதுல முழுக்க அந்த புத்தகத்துல 8ஓ 9ஓ சாப்டர் இருக்குது. அதுல மனம் எப்படி மருந்தாகிறதுங்கிறதே சொல்லிட்டு வந்தேன். சித்தாமணி என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அதுல இந்த நெத்தி பொட்டுனால என்ன பயன் இருக்கு, எத்தனை வகையில் அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நூல் எழுதியிருக்கேன். ஆரம்ப காலகட்டங்கள்ல மந்திரத்துல பேசுகிற போது இதைத்தான் விவரித்து சொல்லி இருக்கிறேன். ஆனா இப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா மேல் வகுப்பு பாடம் நடக்கும். இன்றைக்கு வந்தால் கூட இந்த மேல் வகுப்பு பாடங்களை புரிந்து கொள்ளும்படியாக விஞ்ஞானத்தை இணைத்து நான் சொல்லிக் கொண்டு கொண்டிருக்கின்றேன். உண்மையான ஆன்மீகம் என்பது உடல் உள்ளம் உயிர் என்பதில் தான் இருக்கிறது. நாம நினைக்கிறது போல நம்ம செய்யக்கூடிய கோயில் ரிச்சுவல்ஸ் வீடு சாமி பூஜை அறைகளில் இருப்பதாக இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அது இருக்கிறது. அதுதான் நமக்கு வழிகாட்டிகள். அதை நாம் விட்டுவிடக் கூடாது. அதே சமயத்தில் நாம் இதையும் தொடர வேண்டும். அதை பிரதானமாக வைத்துக் கொள்ளுங்கள், தவறே இல்லை. ஏன்னா அதுதான் நம்ம இதுவரைக்கும் இந்த நாகரிகத்தை அந்த தொன்மை மாறாமல் வைத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வது. அதை ஒரு காலத்துல மறக்கக்கூடாது, நிகழக்கூடாது, எள்ளி நகையாடக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி மக்களை ஒருங்கிணைக்க ஒன்று சேர்க்க மட்டுமல்லாமல் மாந்தர் இனம் என்று வெளியிலே காட்டிக் கொள்வதற்காகவும் மதங்கள் தான் நமக்கு உதவி செய்திருக்கிறது, ஜாதிகள் தான் நமக்கு உதவி செய்திருக்கிறது, நமது பண்பாடு தான் நமக்கு உதவி செய்திருக்கிறது, நம்மளுடைய ஆச்சாரங்கள் தான் நம்மை உதவி செய்திருக்கின்றன. ஆனால் இவைகளை நாம் வெறுக்கக்கூடாது. ஆச்சாரங்களை ஆச்சாரங்களாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். மத ஆச்சாரம், ஜாதி ஆச்சாரம், மொழி ஆச்சாரம் என்ற எல்லா ஆச்சாரங்களும் இருக்கின்றன. ஆனால் அதை தவறி போகிற போதுதான் தவறுகள் ஏற்படுகின்றன. அந்த தவறுகள் நேராமல் பார்த்துக் கொள்வது, நான் பெரியவன், நான் சின்னவன், நீ அப்படி நான் இப்படி என்பது பெரிது ஒன்று பெரிது என்று கூறுகிறது. ஆச்சரியங்கள் வந்து விடுகின்றன. அப்ப மதமாச்சரியங்களுக்குள்ளே நாம் ஆளாகக்கூடாது. அது போலவே பெரிது சிறிது என்று இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே நாம் அகப்பட்டு விடக்கூடாது. பெரிதும் சிறிதும் என்று எதுவுமே இல்லை. இது வெறும் மாயையாக இருக்கிறது சித்தர்கள் சொல்கிறார். ஏனென்றால் நாம் கண் விழித்துக் கொண்டிருக்கிற போது மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு, இந்த கண்ணை மூடிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு இந்த உலகம் புறந்தள்ளுகிறது. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே, மக்களுடைய இயல்புக்கு இருக்கிறது என்று திருமூல பெருமான் சொல்லியிருக்கிறார்.
அதனால் காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ளுங்கள், காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது மூச்சு இருக்கிற போதே அந்த மூச்சை பயன்படுத்திக்கொள்ளுங்க. அந்த மூச்சை பயன்படுத்துகிற விதம் 2 மெரிடியன்கள் என்று சொல்லக்கூடிய 2 பாகங்களாக நம்முடைய உயிர்ப்பினுடைய நடை இருக்குது. இது உயிர்ப்பு நடை சுத்தி என்றே நான் இதற்கு பெயர் வைத்திருக்கிறேன். உயிர்ப்பு நடை சுத்தி. எப்படி ஒரு நாடி சுத்தி சொன்னமோ அது போல இது உயிர்ப்பு நடை சுத்தி. The left meridian and the right meridian, it combines with the central meridian. When it combines, we get lot of benefits out of it. அது என்ன மாதிரி இருக்குது? நோயை போக்குது, மனசுக்கு நிம்மதியை கொடுக்குது, நம்ம எதிர்பார்த்தது நடக்குது, மற்றவர்களுக்காகவும் இதை நீங்க செய்யலாம். போன வாரத்துல ஒரு சகோதரி வந்திருந்தாங்க வயிற்று வலின்னு சொல்லிட்டு, திடீர்னு இங்க இருக்கிறவங்க சரியா இருக்குது, அங்க போய் அவங்களால முடியல, ஐயா என்னால முடியலையா, நீங்க ஆபீஸுக்கு போகல, வயிற்று வலி நான் சரிதாய் உனக்காக நான் செய்யறேன் பாய்ப்பா, ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு வயிற்றை விட்டுடும், திருப்பி அவங்களோட பேசுறேன். அதே மாதிரி அவர்களுக்கு நான் என்னுடைய வயிற்றுல அந்த எனக்கு சொல்லி கொடுத்தவர் நம்ம ஐயா நரசிம்ம ஐயா, அவங்க அப்பாவுக்கு செய்ய முடியல அந்த குதிக்கால வயிற்று, அவங்க வயிற்றுக்கு அந்த கால் வலிக்கு செய்ய முடியல, இவர் சரி இவங்களுக்காக நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த சபையில அவர் ஒப்பு கொடுத்ததை கேட்டுதான் எனக்கு அந்த ஒரு துணிவு வந்து அவங்களுக்காக நான் செஞ்சேன் 10 நிமிஷம் திருப்பி அவங்க ஆக நீங்கள் செய்த அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல ஏதோ ஒளிஞ்சிருக்காங்க, அதனால திருப்பி அந்த வழி வந்திருக்கு. ஐயா கொடுத்தது மருந்தாக இருந்தாலும் கூட நம்ம மெடிக்கலை நம்ம உதாசீனப்படுத்த கூடாது. நீங்க திரும்பி ஒரு செக் பண்ணி ஒரு கவுண்டர் செக் பண்ணி அவங்க ப்ராசஸ் இருப்பாங்க. அதனால எப்போதுமே நான் வைத்திருக்கிற இந்த வழக்கத்தில் நான் மாறேன். ஐயா சொல்லிட்டாரு நான் தலைவலி போச்சு, ஐயா சொல்லிட்டாரு எனக்கு எல்லாமே சரியா போச்சு, ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாதே இல்லை, அதனால நீங்க ஐயாவே என்ன பார்த்துருந்தாங்க ஆளுல 10-15 வருஷங்களே ஒதுக்கி போடுறாங்களே, ஐயா யோகத்திலயா எல்லாத்தையும் எனக்கு தலையில எல்லாரும் சொல்லி கொடுத்தாரு, இனிமே சொல்லி கொடுத்தே ஒன்று போறாங்க. ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டிய பாடம் கற்றது கைப்பற்றதும் கண்ணானது உலகளவு அப்பை காட்டியார் சொன்னார். ஏன் சொன்னார்? அதோட ஒரு வாரம் சொன்னதை ஐயா ஒரு வாரத்துல ஒன்று தொடக்கிறார் அல்லது ஞாபகப்படுத்துகிறார் அல்லது இது சம்பந்தமான 3வது ஒரு கருத்து சொல்லி அது 4வது 5வது தொடர்புடைய இப்படியெல்லாம் ஆன்மீகம் சொன்னார். அது எப்படி கேட்டீங்கன்னா எமிஷன் தான். அந்த காலத்துல வான் வச்சிருப்பாங்க, இப்ப எல்லாம் சிப்ஸ் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டுல அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து எமிட் ஆகிட்டு இருக்கோம், அந்த ரேடியோ எல்லாம் ஒர்க் பண்ணோம்னா அவங்க அது போல. ஆனா இப்ப சிப்ஸ் வந்துச்சு, அதனால உங்களுக்கு அப்படியே அட் அ டைம் சரியா. இப்போ அவங்களுக்காக நான் என்ன செய்ய தெரியுங்களா, அந்த 10 நிமிஷத்துல செய்ய வேண்டியது இந்த தலைக்கு சொல்லுங்க இல்லையா, ஓம் நம சிவாய, அதை எழுதி சொன்னேன். ஓம் நம சிவாய சுத்தி சொல்லிக்கிட்டேன். இங்க வந்து தரப்பட சுத்தி தலையில சொல்லிக்கோங்க, தலைவலி விட்டு போகுது சொன்னேன். இப்ப அது மாதிரி நீங்க பைசா வச்சு இடுப்புல சேலை தான் சுத்திக்கிறீங்க, அது மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இடது பக்கம் ஆரம்பிச்சுட்டு ஓம் நம சிவாய நம சிவாய் அந்த கொசுக்கு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இருந்து பேக், அதுக்கப்புறம் ரைட்ல இருந்து எடுத்து பேக்ல இருந்து செய்தி முடிச்சுட்டு அந்த கிராஸ் வைஸ் ரெண்டுக்கு இடையில முதல்ல செஞ்சேன், செஞ்சு முடிச்சுட்டு நான் சரியா இருந்தேன். அதனால இது மற்றவர்களுக்காகவும் நீங்க செய்யலாம், தவறே கிடையாது. அதே சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மெய்வருந்து கூடிதரும் வள்ளுவர் என்ன சொல்றாரு, மெய்வருந்து கூடிதரும். அப்ப நீங்களே தான் அதை செய்யணும் பயிற்சி. நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி செய்யணும்னா ஒரு கான்பிடண்டா செய்ய முடியாது. உங்களுக்கு வழியாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே ஓப் செய்யறாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஆளுங்க எப்ப பாரு இதெல்லாம் இருப்பாங்க, எனக்கு வழியை துடிச்சு போய்க்கிறேன், எனக்கு எந்திரிக்க உட்கார முடியல அப்படிங்கிறது நான் ஓப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சமயங்கள நம்ம டாக்டர் எழுதணும். நீங்க மாஸ்டர்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா ரைட்டில் எப்படி ஃபீல் ஆகணும், அது மாதிரி இதுலேயும் ஃபீல் ஆகணும். நான் இந்த உடம்பு நிச்சயமா வச்சுக்கோங்க. இந்த பயிற்சி வந்து எப்படி உதவும் கேட்டீங்கன்னா டோட்டல் பாடி எம்ப்ரேஸ் the sum total of all the universe. அப்ப அந்த யூனிவர்சல் எஃபெக்ட் உங்களுக்கு மேக்ரோ காஸ்மிக் பவர் வந்து உங்களுடைய இந்த மைக்ரோ காஸ்மிக் பவர் அவங்களுடைய அந்த ஆன்மாவை நேரணும் அந்த பரமாத்மா சுற்றணும் ஆன்மாவாக நம்ம
எவ்வளவு எளிமையான பயிற்சி. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இதுல கை விடுறீங்க, ஒரு பஸ்தியோ சுத்தியோ அல்லது கவாலத்தையோ தேவை. இப்ப எளிமையான ஒரு ஆசனத்துல முதுகுல விட்டு நேரம் வச்சுக்கோங்க. தலையை ரொம்ப கவனிக்காம தலையை கொடுக்காம அந்த சோழரை இந்த பக்கம் வந்துட்டு சாயா காலையில காமிப்பாங்க உட்காந்துட்டு. இப்ப சொன்ன பயிற்சி முதல்ல வந்து நாம் இடது பக்கத்துல ஓம் அசபாவா மூச்சை அவரோட சக்திக்கு தகுந்த மூச்சை நீங்க போயிடுச்சு விட்டுட்டோம். எப்படி இருக்கோம், ஓம் என்று இழுத்து அம் என்று விடு அவும் என்றுதான் திருப்பி ஒரு தடவை 5 தடவை 3 தடவை ஒரு சைடே நம்ம ஒவ்வொரு மூச்சையுமே உங்களுடைய மூச்சு எந்த லயத்துல போகுதோ அந்த லயத்துல போகலாம். ஆனா நீளமா இழுத்து சன்னமா விடக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு சார். ஒரே மாதிரி இழுத்து ஒரே மாதிரி அதை நீங்க எந்த அளவுக்கு மூச்சு இழுத்தீங்களோ அந்த அளவு ஒரு 3 ல 5 முறை செய்யலாம். பயிற்சி செய்யலாம் வராது, வீட்டுலவே வராது. ஞாபகத்துக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். இங்கேயே செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் அரசுடையா எந்த மந்திரத்துக்கு இருக்கிறோம், எந்த பக்கம் இருக்கிறோம், இடது பக்கம் இருக்கிறோம். எந்த மந்திரத்துக்கு சொல்றோம், ஓம். ஓம் என்று எடுத்து ஓம் என்ற சத்தத்தோடு வெளியே விட்டுருவோம். இது மற்றதெல்லாம் ஈஸியா இருக்காங்க. அப்போ வலது பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும், ஊம் என்ற சத்தத்தை இழுத்து சவுண்ட் என்ற சத்தத்தை வெளியிடணும். அதற்கு பிறகு நடுநாடிக்கு வருகின்ற போது அந்த முதல்ல சொன்ன மந்திரத்தை அப்படி பாதிக்கும். முதல்ல என்ன சொன்னோம், ஓம் அவும் என்று சொன்னோம். இப்ப அவும் ஓம் என்று. அப்ப எந்த பரத்துல இருந்து நம் உடம்புல அதை நிறைய செய்வோமோ அதே பரத்தில் நாம் திரும்பவும் கொடுத்துருவாங்க. அப்ப வருகிற போதெல்லாம் அது நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும். நம்ம உடம்பை விட்டு போகிற போதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் அதை இப்படி இந்த பிட்யூட்டில இருந்து அடிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய என்சைம் உற்பத்தி ஆகி நம்ம உடம்பு நல்லா கவனிச்சிருக்கக்கூடிய அத்தனைக்கு இது உதவி செய்து இவைகள் தான் நச்சை பிடிக்கும். நமக்குள்ள ஆர்வத்தை தூண்டுகின்றன, செயல் ஊக்கிகளாக இருக்கின்றன. அதே சமயத்தில் இதற்கு நீங்கள் ஆகாரமும் கொடுக்கிறோம். 32 அடி குடல் இருக்குது. ஒவ்வொரு அடிக்கு ஒரு கவளம் வீதம், ஒரு 32 கவளமாவது நீங்க சாப்பிடணும். If you neglect the food, you are neglecting your own life. If you are not taking care about your food, அப்ப பிரயோஜனமே இல்லை. அதே போல உங்களுடைய வருமானத்தை நீங்க நிச்சயமாக ஒரு கேர் யாருக்காவது அப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ரொம்ப 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 கேர். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, சகோதரி கஷ்டப்படுறா, ஒரு 50,000 தானே கேட்கிறா, கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 15 நாள் அவளே நிற்பான், இன்னொரு சகோதரி வந்து நிற்பான், இன்னொரு 25,000 தேவைப்படுது. அக்கா சொன்னா அவங்கள்ட்ட 1 லட்சம் இருக்கீங்க, அவளுக்கு கொடுத்தேன் ஒரு 50, எனக்கு ஒரு 25 கொடுத்தாங்க. சரி இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து நிற்பாங்க, நண்பர்கள் எவ்வளோ நான் உதவி செஞ்சிருக்கேன்ப்பா, ரொம்ப கஷ்டம், எனக்கு 10 ரூபாய் தேவைப்படுது. ஆக ஒரு வாரத்துக்குள்ள உங்கள்கிட்ட வீடு எவ்வளவு இருக்கும், 1 லட்சம் ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க, 15 ரூபாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நீங்க சம்பாதிச்சீங்க. இது போல இந்த லைஃப் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்க பெற்றிருக்க எப்படிப்பட்ட கஷ்டம், இப்படி அப்படி இல்லை கஷ்டம் இல்லை. அம்மா வயிற்றுக்குள்ள தோன்றதுக்கு முன்னாடி கஷ்டம் 1 மாசம் கட்டிருக்கோம். ஒவ்வொரு நகர்வுலையும் நமக்கு வயிற்று வழி இருக்கிறது. அது போல தந்தையுடைய உடம்பையும் நாம் கஷ்டப்பட்டிருக்கோம். சிந்திய பிறகு எஞ்சி இருந்த அந்த ஆவிதான் மீண்டும் அது வந்து அப்படி உற்பத்தியாக இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 ஒன்றாக சேர்த்து அன்னைப்பட்ட கஷ்டத்தை சொல்லிய மாட்டார். அன்னை என்னை அடி வைக்கும்போது பட்ட பாடு இருக்கிறதே, அந்த பாடை நாம் சொல்லி மாட்டார். எத்தனை துயரங்களை பற்றி எத்தனை
உலகத்திலே நேரங்களை நான் வைத்துக் கொண்டு நம்மளை பெற்றெடுத்தார். நினைத்து பாருங்கள், அப்படி பெற்றிருக்கிறோம் அந்த சரீரத்தை. சரம் ஈரம் சரீரமாக, சரம் என்றால் மூச்சு காற்று, ஈரம் என்று சொன்னால் நம்ம பாடி வந்துட்டு 95% மேல தண்ணி தான் இருக்கிறாங்க. அதனால ஈரம் சொன்னாங்க. அப்ப அவர் டோட்டல் பாடி எப்படி இருக்கு? ஈரமா இருக்கு. சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க? சூரியனிடமிருந்து தான் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த சூரியன் எதுல இருந்து வச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஊட்டி சித்திரைக்கு பாருங்க, சாக்கடையில அங்கே தண்ணி, இந்த தண்ணி ஆவியாகி போய் நேரா நிக்காம போயிடுது. மழை மேகங்களை கூடி மழையே பெய்ஞ்சாலும் விட நீதி எத்தி ஹைட்ரஜன் மேல போயிட்டே இருக்குது. அது நேரம் சூரியன் வந்து சேரும். ஹைட்ரஜன் ஹீலியம் சேர்ற போது அங்க வந்து ஒரு அணு உள்ளே சொல்ல முடியாத அந்த நெருப்பு வெளிச்சத்தை சுட்டறிகிற சூரியன். நம்ம நெக்ஸ்ட் 5 நாள் அக்னி நட்சத்திரம் அந்த அக்னி நட்சத்திரமாக நம்முடைய சூரியன் பாருங்க. ஆதி பகவன் முதற்றை உலகென்று சொன்னார். ஆதி பகமாக நம்மிடம் இருந்தது ஒரு சூரிய சக்தி தான். இந்த சூரிய சக்தி தான் உணவு, உணவு தான் உணவு. பிண்டம் என்று சொல்றார். உணவின் பிண்டம் என்று சொல்றார். ஆக இந்த உணவு தான் ஊன் என்று சொல்லக்கூடிய அந்த ஊந்தினை உலகமாக இருக்கிறது. இதை மனிதனை நாம் விட்டுவிடலாமா? விட்டுவிடக்கூடாது. அதுக்காக தான் ஐயா இப்படி ஒரு பாட்டு வர. அப்ப அந்த ஊனை நீங்க சரியா வச்சுக்கணும். அதற்கு மனதை நீங்கள் ஊன்ற வேண்டும். மனதை எங்கே ஊன்ற வேண்டும்? இப்படி ஐயா சொல்லிட்டாரு, கூண்டில இருந்து ஒரு காத்து எழுங்கன்னு சொல்லிட்டு மனசை எங்க யாருமே கேட்கல. ஐயா இப்படி ஒவ்வொரு முறையும் அளவாய் முடியா நீங்க செஞ்சுட்டு அப்படி நீங்க கான்சன்ட்ரேஷன் சொல்றீங்க. எப்படியா நான் ஒத்துருங்க. இந்த மனக்கை பார்வையை நீங்கள் எப்போதும் வெற்றி கொண்டுதான் வைத்துக்க வேண்டும். அத்தோடு உங்களுடைய காதுகள் அடைபட வேண்டும். இந்த காது இங்கே இருந்து கேட்டிருக்காரு. உங்களை எங்கேயாவது இருந்து போட்டி கொண்டிருந்தாலும் கூட்டி கொண்டிருந்தாலும் அதையும் இந்த காது கேட்டுட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கேட்காது, எங்கேயோ இருக்கும். அவர் உங்களை போற்றுகிறார் என்று சொன்னால் நமக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் நமக்குள்ள வரும். அவர் உங்களை தூக்குகிறார் என்று சொன்னால் நம்மளையாவே ஒரு வருஷம் எங்கேயோ யாரோ நம்மை வசைப்பாடி கொண்டிருக்கிறார். நாம் மோட்டர் பைக்கு எத்தனை நாள் ஆச்சு? அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு பையன் நல்ல போட்டுருக்காங்க. ஆமா, உங்க அப்பா இருக்கிற காரவே சரியா வச்சு கூப்பிடல, எங்கேயும் ஒரு புதிய மோட்டர் பைக் வந்து வாங்கி கொடுத்தாரு அம்மா சொல்லி. இதெல்லாம் கேட்டு நீங்க சத்சங்கத்துல உட்காந்துருந்தோம்னா நமக்கு ஒரு அழுப்பா இருக்கும். எந்த கப்பல் ஊசி இங்கே வந்து நம்ம கண்ணில் கழிப்போம், அழுத்தம் கேட்போம். ரீசன் நம்மை புகழ்ந்து சொல்லுகின்ற போது நமக்கு நமக்குள்ளேயே அந்த ஆத்மா அகம் என்பது ஒரு அற்புதத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால அகம் பிரம்ம மாஸ்மே என்று நமக்கு வேதத்தை புகழ்ந்து சொல்லுகிறது. அது வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் உபசார புள்ளங்க சிரித்த ஒரு நெத்தியில நினைவு வச்சுக்கணும். இந்த காதுல ஓங்காரத்தை கேட்டவனமா இருக்கணும். இப்ப வந்து நீங்க அளவாய விடக்கூடாது. மனசை நினைக்கணும். என்ன நினைக்கணும்? As if you are inhaling through your left meridian. The air is going inside and it is going outside. It is charging and discharging. ஒரு மண் தோன்றுகின்ற எந்திரத்தை ஒரு இயங்கி பண்ணுங்க. அது காற்றில் தான் இயங்குகிறது. அது அந்த மாதிரி தோன்றதுக்கு அவர் அங்கே நோண்டிக்கிட்டே இருப்பார். அவர் கண்ணு கருத்துக்கெல்லாம் இங்கதான் இருந்துட்டே இருக்கும். எப்படி எவ்வளவு ஆளை எவ்வளவு தூக்கிட்டு வச்சு அப்படி தூக்கிட்டு வந்தார். அப்படியே கொண்டு வந்து எங்க போடணும் அங்க ஒரு திருக்கி கொட்டிட்டு பழைய இந்த எந்திரத்துல கை மட்டும்தான் இருக்கும். ஆனா அவர் கண்ணு கருத்து எங்க இருக்கும்? அது செய்யற வேலையில தான் இருக்கும். அது போல உங்களுடைய செய்தொழிலில் என்ன? உங்களுடைய எண்ணம் தோன்றுகின்ற இடம், உங்களை அக்யூட் பண்ணக்கூடிய இடமே நன்றி கொடுத்தார். அதனால எப்போதுமே மனமும் மனத்தின் பார்வையை நெத்தியில் வச்சுக்கணும். காதல உட்காரங்கிட்டு ஒரு 2 நிமிடம் இந்த பயிற்சி உடனே பண்ணணும். சரிங்களா? சரி, இப்ப தியானம் பண்ணுங்க. ஒரு 10ல இருந்து ஒரு 15 மூச்சு தெரியுங்க. நீங்க உட்காரலைன்னா வராது. பண்ணிட்டீங்கன்னா லைஃப் பேர் போடிப்போம். Be bold, be brave, be happy. இதுதான் காரணம். கொஞ்சம் ஐயா காரணம்.
மெல்ல உங்களுடைய தியானத்தை கலைச்சிருங்க. தியானத்தை எப்படி கலைக்கிறது நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க? இடது பக்கம், வலது பக்கம், நடு இப்படி மாறி மாறி செஞ்சிருப்பீங்க. சரியா? இப்போ இந்த மந்திரத்துடைய முழு பயனும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சைட்ல அட்லீஸ்ட் முழு மந்திரத்தை சொல்லணும். இந்த 6 மூச்சை வாங்குதல் விடுதல் என்கிற ஒரே சைடு. அப்போ அர்த்தநாரீஸ்வரமாக அந்த சக்தியினுடைய கலையாக 3 மந்திரங்களை நீங்க சொல்லணும். ஓம் சிங் ரங் அன் சிங் ஓம் என்று சொல்வது போல ஓம் அம் ஓம் சௌம் அம் ஓம் இவற்றை அந்த 3 மூச்சா இந்த போட்டு. அதே மாதிரி 3 மூச்சா இந்த போட்டு. அதே மாதிரி 3 மூச்சா இந்த போட்டு. அப்ப எத்தனை ஆச்சு? 3 ஒவ்வொரு மூச்சு. இது என்ன செய்யணும்? ஏற்கனவே ஓம் சிங் ரங்கன்னு சொல்லி ஒரு 36 மூச்சு நீங்க விட்டுருக்கீங்க. அந்த 36ஓட இந்த 9 சேர்த்து எத்தனை வரும்? 45 வருமா? இந்த 45 மூச்சு விடுறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? 5 இருந்து ஒரு 6-7 நிமிஷம். ஏன்னா நார்மலா இப்போ உங்களுக்கு நல்ல அந்த பொது முறை வந்துருச்சு. அதனால அதோட இதையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பலர் எப்படிப்பட்ட பலர்களை எடுத்துக்கிறீங்களா சொல்ல முடியாத பலர். அதனால இதை உங்களுடைய அடிஷனலா. அப்ப எல்லாருக்கும் இதை எப்ப செய்யறது, எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இல்லை. அதே சமயத்துல ஒரே நிமிடத்துல ஒரு மூச்சு இங்க ஒரு மூச்சு இங்க ஒரு மூச்சு இங்க தவிச்சு போயிடும். அப்படி இல்லாம நிதானமா 3 சக்திகளையுமே ஒரு பக்கம் கொண்டு விட்டோம் சொல்லும்போது முழு பயனையும் அப்படித்தான் நம்ம பொது அந்த பொது ஒரு அங்கமா சிறந்த பயணம். சாந்தி சந்தோஷம். நெடுநாள் நோய்பட்டவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிட் நைட்ல உட்காந்து அல்லது இடையில நீங்க நேச்சுரல் காலக்காக நீங்க எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த நேரமா 3 மணி ஒரு முறை இந்த பயிற்சி மட்டும் செய்யும். ஒரு 3 முறை நீங்க நிச்சயமா ஒரு நாளைக்கு ஒரு வேலை கண்டிப்பா செய்யணும். அப்படிலாம் விதிவிலக்கே கிடையாது. குளிக்கிற மாதிரி இது உங்களுக்கு மருந்து. அதனால மனசோர்வு இருக்காது, கஷ்டம் இருக்காது. சில சமயம் நம்ம மனசோர்வு கஷ்டமும் வருவாங்க. ஒரு சொல்லுனால வந்து ஏதாவது ஒன்று பார்த்தா கூட வந்து அந்த காலத்துல நான் இங்கேருந்து அமிர்தத்துக்கு போவேன். திரும்பி வரும்போது சில சமயம் என்னால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லயோ அங்கேயே இங்கே யாராவது பிச்சைக்காரர்களோ அல்லது மிக முடியாத ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்கேன். அப்போ அது என்னுடைய உணவுல தான் பாதிக்கும். ஐயோ அவர்களுக்கு சாப்பிட்டு எவ்வளவு காலமா இருக்கும், ஏன் அப்படி பாதிப்படைக்கிறார்? பாடிய பயிரை கட்டெல்லாம் படிக்கிறது நம்ம படிக்கிறோம். அவர் வெறுமனே அப்படிதான் பாடி வச்சிருப்பாங்களா? இங்க ஒரு மனிதன் வாடி கிடைக்கிறாரு, யாருமே நம்பிக்கை. இப்படி அனாதையாக ஒரு போத வர பாதையில ரயில்வே ஸ்டேஷன்ல படிச்சிருக்காங்க. எனக்கு நினைக்கிறது அதே தான் வந்துட்டு என்னாலையும் வந்து செய்யும். எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அடிக்கடி சொல்லலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க வேலை செய்யுங்க, நீங்க செய்யற அதெல்லாம் பரிசு கிடையாது. அப்படி இருக்கிறவங்களை தேடி பிடிச்சு கொண்டுருவாங்க. அவங்க என்னதான் உங்களுக்கு பல காலம் நாங்கள் இங்கே செஞ்சு எடுத்து ஓடி கொடுத்து அந்த மாதிரி கிடையாது. அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஐயா அவர் சாப்பிடுவாங்க. அதனால ஒரு சொல்லோ ஒரு பார்வையோ அல்லது ஒரு கேள்வியோ உங்களை தூக்கிவிட்டாங்க. இந்த இறக்கம் தான் உங்களை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா எல்லாரும் தூக்கி எடுத்து வச்சுருவோம். நம்மள கர்ணம் தூக்கி கொடுத்தா அது கர்மம் உங்களுக்கு காத்து சொன்னாங்க. அப்ப கூட தர்மத்தை அறியும் போது கடவுளே வந்தேன் எனக்கு கொடுத்துருவாங்க. நான் வசிக்கிறேன் முறையில வேண்டாம். எவ்வளவு பாருங்க அது எப்படி இருக்காரு பாருங்க. கடவுளே அவரை கண்ணிதான் இருக்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி 5 மாதிரி. ஏன் என்று கேட்டா தர்மத்துக்கு பக்கம் நீங்கள் இருக்கிற போது தெய்வம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். அதர்மத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போது தெய்வம் உங்களுக்கு அதர்மமாகவே நடந்து கொண்டிருப்பதாக தெரியும். ஆனால் உண்மை இந்த பிரிவு போய் இன்னொரு பிரிவு வரும்போதாவது நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஏன் இன்னொரு பிறவியை இந்த பிறவிலேயே உங்களுக்கு பிறவில்லாத செய்யணும். ஆயத்தம் சகோதரர்களே சகோதரிகளே அன்பு தாய்மார்களே குழந்தைகளே பெரியவர்களே, நீங்க ஐயா சொல்லி வெறுமனே கேட்டுட்டு போறாங்க. பயிற்சி செய்வது நீங்களும் பழகுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லி